சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூதி மாதிரி நம்ம செய்ய போறோம். ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ஸ்மூதி பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம 2 பனானா எடுத்து வச்சிருக்கோம் and ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம இதுல வந்து ஒரு 4 டேட்ஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சீட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இப்படி இருக்கட்டும். ஸ்மூதி அப்படிங்கும்போது நம்ம ஈவினிங் டைத்துல ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்ல. சோ அப்போ வந்து இந்த ஸ்மூதியா நீங்க ரெடி பண்ணி எடுத்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். அண்ட் வந்து இதுல வந்து கேலரிஸே கிடையாதுங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். ஈவினிங் பாத்தீங்கன்னா பசங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஆக்டிவாவும் ரொம்ப ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலாவும் இருக்குங்க. வந்து பாத்தீங்கன்னா கேலரிஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்கு. ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளோட ஃபுட்ல இன்க்ளூட் பண்றதுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நல்லதுன்னு சொல்றதை விட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தாங்க சொல்லணும். சொன்ன குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே நீங்க தனியா கொடுத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கே பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ஸ்மூதியா நம்ம செஞ்சு கொடுக்கும் போது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 கையளவு மாதுளப்பழம் ஆட் பண்ணிருக்கேன். இதுல நம்ம இப்ப அதை பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். எப்பவுமே நம்ம ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு டேஸ்டியான ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம வந்து காய்ச்சின பாக்கெட் பால் இருக்கும்ல, சோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ஆட் பண்ணிருக்கேன். மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி பல்ஸ் மோட்ல பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சோ இது ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப்ஸ் இருக்கும்ல, சோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ இதை நம்ம சேர்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூலிங்கா இருக்கும், குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ல. சோ அதுக்காக தான். இல்ல நீங்க எந்த ஒரு நாட்டு சர்க்கரையோ இல்ல சுகரோ ஆட் பண்ணணும் அவசியமே கிடையாது. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். டைம் நீங்க செஞ்சு கொடுத்தா போதும், ரெகுலரா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நமக்கு ரொம்பவே நல்லதுங்க. இன்டேக்கா எடுத்துக்கும் போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம கொடுக்கும்போது லாஸ்டா மேல இதுல மாதுளப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கிறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆகிருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்மூதிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. அண்ட் நம்ம சேர்த்துக்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டும் இல்லாம உங்களோட நாலேஜ் பவரும் இம்ப்ரூவ் ஆகுங்க. ஏன்னா நம்ம இதுல டேட் சேர்த்திருக்கோம். நம்ம குழந்தைங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும்ல. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.